வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரமேஷ். டிஆர் பாலா டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜின் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜின் இந்த படத்தோட ட்ரைலர் வந்தப்பையும் சரி, ஆடியோ லான்ச்லையும் சரி, ஒரு சிறிய பேசுபொருள் ஒன்று ஆச்சுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயக்குனர் டிஆர் பாலா அவர்கள் நான் இந்த படத்தோட கதையை ஒரு ஹீரோ கிட்ட சொல்லி ஒரு 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் அலைய விட்டுட்டு கடைசியில் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் அந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு. அதனால அந்த ஹீரோ யார் அப்படிங்கிற பெரிய பேசுபொருள் ஆச்சு. ஒரு பக்கம் அது எஸ்.ஜே. சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் சைடு விளக்கத்தையுமே கொடுத்திருந்தாரு. நான் அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே அவமானப்படுத்தலை, அந்த கதை எனக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறனால நான் பண்ணல, வேற ஆக்டர் வச்சு பண்ணிக்கோங்க மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப ஜின் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் காமெடி மாதிரி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அப்படியான எதிர்பார்ப்புகளோட இந்த படத்தை பார்த்த நமக்கு இந்த படம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முகேன் ராவ் மலேசியாவில் ஒரு மியூசிக் பேண்டில் சிங்கராக இருக்கிறாரு. அவருக்கு அந்த மியூசிக் பேண்டோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஊருக்கு திரும்பும்போது அக்கா பையனுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஷாப்ல போய் பார்க்கும்போது ஒரு ஜின் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்படுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை வாங்கிட்டு ஊருக்கு வராரு. ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குட்டிச்சா தான். அது ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு வளர்க்குறாங்க. அது ஒரு பெட் மாதிரி வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க சில விஷயங்கள். அது வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் வச்சு தான் பார்த்துக்கணும். அதை மீறிட்டோம்னா அந்த ஜின்னே நமக்கு எதிராக மாறிடும், கெட்ட ஜின்னா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த ஜின்னை கூட்டிகிட்டு அவர் இந்தியாவில் தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது. எந்த விஷயங்கள் எதனால் நடக்குது அப்படிங்கிறத அவளால் கண்டுபிடிக்க முடியல. ஜின்னுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, அது என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தினுச்சு வீட்டில், அதை தொடர்ந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஐடியாவே கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பழைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், இந்த பட்டணத்தில் பூதம், பெட்டிக்குள் பூதம், அந்த மாதிரி ஒரு பூதம் அல்லது ஒரு பேய், அது ஒரு பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியாவில் இப்போ ரீசெண்டாக படங்கள் வரல அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டது ஒரு கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா அதுக்குள்ள நிறைய ஃபன்னான ஹியூமரான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா கிடைச்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் எங்கேஜிங்கான படமாக இதை மாற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு கொண்டாடப்படியாக அந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான் உருவாகுது. நல்ல ஐடியா இருந்தும் அதை வச்சு சூப்பரான ஒரு படம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருந்தும் ஸ்க்ரீன் பிளேல மிகப்பெரிய சொதப்பல் நடந்திருக்கிறதுனால இந்த படம் ரொம்பவே சுமாரான ஒரு படமாக தான் வந்திருக்குது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெகு சில காட்சிகளை தவிர்த்துட்டு எந்த ஒரு காட்சியுமே நமக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை கொடுக்கவே இல்லை. ஒரு நல்ல காட்சி அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி சொல்லலாம். ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அங்க ஒரு சில முஸ்லிம் மந்திரவாதிகள் ஒரு பேய், ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு, ஒரு ஜின் மாதிரியான பாக்ஸ்குள்ள அடைச்சு அந்த இதை கிரியேட் பண்ணி ஒரு ஓரமா வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதை முடிச்சுட்டு அந்த ஜின் அப்படிங்கிற டைட்டில் போடுறாங்க. அந்த சீக்வன்ஸோட மேக்கிங்கும் சரி, ஸ்டேஜிங்கும் சரி, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் பார்த்ததும் எனக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஓகே, படம் சூப்பரா எடுத்திருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மலேசியா போர்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. அதுல இருந்து பெரும்பாலான காட்சிகள் ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. மலேசியால ஒரு சாங் ஒன்று வருது. அவர் முகேன் ராவ் ஒரு மியூசிக் பேண்ட்ல இருந்து சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. இதுல காமெடின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க. அது எதுவுமே காமெடி மாதிரியே இல்ல சுத்தமாவே. முகேன் ராவ் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. ஒரு பெரிய பங்களா மாதிரியான வீடு, ஒரு தனி கேட் போட்டு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு தனி வீடு, தனி பங்களானே சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டில் தான் இருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கிட்டு ஷேர் ஆட்டோல வராரு. பாலசரன் ஷேர் ஆட்டோ தான் கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீன் அப்படின்னு சொல்லி இதை வச்சிருக்காங்க. சுத்தமா அது காமெடியாவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஜின் பத்தின காட்சிகள், அந்த ஜின்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க ஒருத்தரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றதும், அதை பார்த்து பயப்படுறதும், அதை பார்த்து எக்ஸைட் ஆகுறதும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரியான காட்சிகள் தான். அது ரொம்ப சூப்பரா, ரொம்ப காமெடியா, ரொம்ப ஜாலியா பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுக்கு இவங்க கிரியேட் பண்ணிருக்க காட்சிகள் ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. அதுலயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டினியூட்டி மிஸ்டேக்ல ஆரம்பிச்சு ஒரு காட்சிகளை ஒரு கேரக்டர்ஸ் ரியாக்ட் பண்றதுல இருந்து நிறைய செயற்கையாகவும் நிறைய போலியாகவும் இருந்ததுனால எந்த காட்சியுமே நமக்கு சுவாரஸ்யமாவே இல்ல. அதுக்கப்புறம் படத்தோட இன்டர்வல் கிட்ட ஒரு முக்கியமான பிளாட் ரிவீல் ஆகுது. ஹீரோயின் யாரு, அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அவங்க யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டோரி ரிவீல் ஆகுது. அந்த ஏரியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப தேமேன்னு போயிட்டு இருந்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான பிளாட் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஏதோ கதை இருக்கு போல, அதை சுத்தி ஏதோ இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் கிரியேட் ஆனது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜின்னை வச்சு காமெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் வெளியில கொஞ்சம் காமெடியான விஷயங்களா பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு ஏரியா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. ஆக்சுவலா அந்த ஏரியா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் குழந்தைங்களுக்கே அது பிடிக்குமான்னு தெரியலங்கிற மாதிரி தான் அந்த ஏரியா வந்திருக்குது. இது மட்டும் இல்லாம படத்தோட ஆரம்பத்தில் அந்த ஹீரோ ஹீரோயினோட லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப அல்டி கிரிஞ்சுன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காட்சிகளா இருந்துச்சு. இப்படி படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எந்த ஒரு காட்சியுமே கனெக்ட் ஆகிக்க முடியாத மாதிரி, எந்த விதமே புதுசா இல்லாத மாதிரி, ரொம்ப கிளீஷேவான, ரொம்ப அமெச்சூரான மேக்கிங் இந்த படத்துக்குள்ள இருந்ததுனால படம் முழுக்கவே நம்மளால பெருசா ஒன்றி ரசிக்க முடியல. அடுத்தது டெக்னிக்கலி பார்த்தோம்னா இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான படமா இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல்ஸ்ல இருந்து, ஆர்ட்
டைரக்ஷன்ல இருந்து சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான படம் பார்க்குற ஃபீலை கொடுக்கறதுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணியிருக்குது. அதுலேயும் குறிப்பாக மியூசிக் பற்றி சொல்லணும்னா விவேக் மெர்வின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மியூசிக் வந்து நிச்சயமா ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்திருக்குது. ரொம்ப சுமாரான காட்சியை கூட வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் போட்டு சூப்பராக எங்கேஜிங்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான எசன்ஸ் வந்து அந்த சீனில் இல்லாதனால அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இத்தனைக்கும் இந்த படத்தோட கிரெடிட்ஸ் பார்க்கும்போது திரைக்கதை ஆலோசகர்னு சொல்லி நம்ம கருந்தேல் ராஜேஷோட பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ நிச்சயமா ஸ்க்ரீன் பிளேல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரா, அவரோட ஒர்க் இந்த படத்தில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த படத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஜின் படம் வந்து ஒரு புதுமையான கான்செப்ட் எடுத்துக்கிட்டு சூப்பராக என்டர்டெய்னிங்காக பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருந்தும் அதை வந்து கம்ப்ளீட்டாக தவற விட்டுருக்காங்க. ஒரு சுமாரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படமாக தான் இது வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். நீங்க ஒரு படம் பார்த்திருந்தா படம் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.